ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் வந்து அண்ணி இருக்காங்க. என் ஹஸ்பண்டோட ஒரே ஒரு அக்காங்க. அவங்களுக்கு வந்து பொங்கல் சீர் கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் எல்லாருமே வந்து திருச்சி கிளம்பிகிட்ருக்கோம். ரொம்பவே வந்து டைம் ஆயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் அவசர அவசரமாக வந்து கிளம்பிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகி போச்சுங்க. கிளம்பும்போது பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் சாரா வந்து ஒரே அழுக, அம்மா உன்னோட ட்ரெஸ் மாதிரியே தான் எனக்கு ட்ரெஸ் வந்து வேணும் அப்படின்ட்டு, நான் வந்து அந்த ட்ரெஸ் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவளை வந்து சமாதானப்படுத்தி விட்டு கார் ஏறியாச்சு எப்படியோ. கார் ஏறினோடனே நமக்கு எப்போவுமே கொஞ்சம் தூரம் போனோடனே பசிக்க தொடங்கிடும் இல்லைங்களா? அதுக்கு வந்து கடலை மிட்டாய், தேங்காய் பர்ஃபி, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையில் வந்து உருண்டை பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணலாங்க. அதெல்லாமே சாப்பிட்டுட்டு போகிற வழியில் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறனால நம்ம இடையில வந்து நிற்க வேண்டியது இருக்கும். அப்படி இப்படின்னு பண்ணி ரொம்ப டிலே ஆயிடுச்சுங்க. ஈவினிங்கே ஆயிடுச்சு. லஞ்சு வந்து எங்களுக்காக அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் வந்து ஈவினிங் வந்து லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம். அன்னைக்கு வந்து வெனஸ்டேவை வந்து நாங்கள் போகும்போதே நான்வெஜ் வந்து பண்ணிக்கிட்டாங்க. எப்போவுமே தேர்ஸ்டே வந்து சாய்பாபாக்காக சாப்பிட்றது இல்லைங்க. அன்னி வீட்லேயுமே வந்து யாருமே தேர்ஸ்டே சாப்பிட மாட்டாங்க. அதனால் தேர்ஸ்டே எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வெனஸ்டேவே வந்து செஞ்சுட்டாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வெனஸ்டே போயிட்டு தேர்ஸ்டே வர மாதிரி தான் பிளானுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்து மாறிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறது பின்னாடி வந்து நான் அப்படியே சொல்கிறேங்க. அங்கே வீட்டுக்கு போனோடனே கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே வந்து ரிலாக்ஸாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு கோலம்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அழகாக பார்த்துட்டுங்க. என்னென்ன செடியெல்லாம் புதுசாக வந்திருக்குது அந்த மாதிரி நம்ம எப்போ பார்ப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பொங்கலுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 வீக்காகவே வந்து ஃபுல்லாக ட்ராவலாக இருக்கிற மாதிரியே தான் இருந்ததுங்க. கொஞ்சம் இப்போ தான் கணக்கம்பட்டியெல்லாம் போயிட்டு வந்தோம் இல்லைங்களா? மாசாணியம்மன் கோவில் கணக்கம்பட்டி அதெல்லாம் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருச்சி வந்து வர மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து திருச்சி வர பிளான் இல்லைங்க. என்னை கூட்டிகிட்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு ஒரு 1 டே தாங்க. அதனால் அவங்க வந்ததுக்கப்புறமா என்னை வந்து திரும்ப பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கிளம்புற டைமில் வந்து நம்ம சடனாக பிளான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பிளான் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. அன்றைக்கி வந்து பொங்கல் சீர் கொடுக்க போகும்போது நான் இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சென்டிமெண்ட்டெல்லாம் சொல்லி என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கும் வந்து திருச்சி போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. இருந்தாலும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோமே அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுட்டே தான் இருந்தேன், போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. சரி எப்படியோ போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க ஒரு வழியாக. வருஷம் எப்போவுமே வந்து பொங்கலுக்கு எங்கள் வீட்டு சைட்லேருந்து அண்ணி வீட்டுக்கு வந்து பொங்கல் சீர் வந்து கொண்டு போய் கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் திருச்சி கிளம்புனோங்க. போனதுக்கப்புறமா சீர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க. அத்தை வந்து காரில் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க பின்னாடி உட்காந்துட்டு அவ்வளோ மொச்சக்கொட்டையை வந்து உரிச்சு எடுத்துட்டாங்க. ஏதோ லைட்டாக சத்தம் கேட்குற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் நான் பின்னாடி திரும்பி பார்க்கல. ஆனால் அவ்வளோ மொச்சக்கொட்டை வந்து உரிச்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டுங்க அவங்களுக்கு பொங்கல் சீர் எல்லாமே நல்லபடியாக கொடுத்துட்டோம். என் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க வந்து ஒரே ஒரு அக்காங்க. அவங்க வந்து திருச்சியில் இருக்காங்க. அன்னைக்கு வந்து 2மே பசங்க, எங்களுக்கு வந்து 2மே பொண்ணுங்க. நாங்களும் 2 பேருமே பொண்ணுங்க. நானும் என் தங்கச்சி 2 பேருமே பொண்ணு தான். எனக்கும் வந்து 2 பொண்ணு தாங்க. ஆனால் என் தங்கச்சிக்கு வந்து ஒரு பையன். அதனால் எங்கள் ஃபேமிலியில் வந்து பொண்ணு பையன் மாறி மாறி இருக்கிறனால எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஒரு சில ஃபேமிலியில் இருப்பாங்க இல்லைங்களா, பொண்ணுங்க மட்டும்தான் இருப்பாங்க. இன்னொரு ஃபேமிலியில் வந்து பசங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க இல்லைங்களா? எங்கள் ஃபேமிலியில் இது ஈக்குவலாக தான் இருக்குது. பொங்கல் அப்படின்னாலே மொச்சக்கொட்டை தான் இல்லைங்களா? இந்த மொச்சக்கொட்டை வந்து பொங்கல் டைமுக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். இந்த மொச்சக்கொட்டை குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் பொங்கல் டைமில் சாப்பிட்டாலே ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும் இல்லைங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது நிறைய காய்கறியெல்லாம் போட்டு அதில் மொச்சக்கொட்டை நிறைய போட்டு குழம்பு வச்சோம்னா 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. உங்களுக்கும் மொச்சக்கொட்டை குழம்பு பிடிக்குமா அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் வந்து கமெண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ் எல்லாம் செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேங்க. அத்தை செஞ்சது எல்லாமே வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த பெட் ஸ்ப்ரெட்டும் இந்த பில்லோ கவர் வந்துங்க அத்தை பண்ணினது தான். கையிலேயே வந்து நூலில் வந்து பின்னுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க பின்னியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு. இது வந்து அந்த ரூமில் போட்டால் அந்த ரூமே அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன கிளாத்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து சின்ன டீபாய்க்கெல்லாம் வந்து செஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. அழகாக இருக்கும். அதை வந்து நான் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் மேலே அண்ணி ரூமில் போய் நான் அதை வந்து எடுத்தேங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தால் நைட்டு வந்து 4 பேரும் ஒன்றா சேர்ந்து பயங்கரமான குறும்பு தாங்க எப்பவும் போல். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லோரும் பேசாமல் ரவுண்டாக சுற்றி உட்காந்து இவங்க பண்ணுற டான்ஸு குறும்பு இதெல்லாம் தான் பார்த்துட்டு
அப்படியே ஜாலியாக கதையெல்லாம் பேசிட்டு உட்காந்தாச்சுங்க. இப்படி நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணி வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து வியாழக்கிழமை கிளம்பி ஊருக்கு வர மாதிரி இருந்துச்சுங்க. வெள்ளிக்கிழமை வந்து அண்ணி பையன் ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நடக்குது. நல்ல சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன் வந்து. நீங்கள் அதை அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி 1 o'clock எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடும். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டு போங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் டான்ஸ் ஆடலாம், அதுக்கு வந்து என்ன பேரண்ட்ஸ் எல்லாரும் என்னை கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணி சொன்னாங்க. அப்புறம் நான் அங்கே இருக்கிறனால சங்கீதா நீயும் வா, நம்ம எல்லோரும் சேர்ந்தே வந்து டான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஓகேங்க அண்ணி, நீங்கள் பண்ணுங்கள், நான் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாத்துக்கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி என்னையும் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. அப்போ வந்து பிளான் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, வெள்ளிக்கிழமை டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 1 o'clock வந்து கிளம்பிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து பிளான் இருந்துச்சுங்க. நாங்கள் என்ன பண்ணோம், வெனஸ்டே நைட்டே பேரண்ட்ஸ் எல்லாம் சாங் செலக்ட் பண்ணலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க. நானும் அண்ணி மட்டும் வந்து கிளம்பி போயிட்டு வந்தேங்க. ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். புதன்கிழமை சாங்கெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. இது வந்து வியாழக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டுங்க. நானும் அண்ணி மட்டும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக கிளம்பியாச்சுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு நூடுல்ஸ் பண்ணிவிட்டு சேமியா கொஞ்சம் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் தோசை இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டுங்க. ஹஸ்பண்ட் வந்து சனாசராக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாருங்க. அதனால அவங்களுக்கு ஒரு தோசையும் கையோட ஊற்றி கொடுத்துட்டுங்க. சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட வச்சிடலான்ட்டு தோசை தான் வந்து ஊற்றிட்டு இருந்தேன். வியாழக்கிழமை காலையில் 10 o'clock வந்து வர சொல்லியிருந்தாங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. நாங்கள் கிளம்போதே வந்து 10:45 கிட்டலாம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தானே போக முடியும் அப்படின்ட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தாங்க கிளம்புனோம். போயிட்டு அங்கே நாங்கள் போகும்போதே எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4-5 ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு எங்களோட டான்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருந்தோம். ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்துச்சுங்க. நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே வந்து நீட்டாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்போ வந்து பூஜை ரூம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க, நீட்டாக வந்து வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 2-3 விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க பூஜை ரூமில் நவதானியங்கள் எல்லாமே வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருந்தாங்க. அது பார்க்குறக்கும் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. பார்த்தோன்னே வந்து ஏதோ மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து போட்டு வச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கல்கண்டு வந்து வச்சுருந்தாங்க. இந்த கல்கண்டு எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டேங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா, அந்த விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கை குளிர வைக்கிறதுக்கு கல்கண்டு வச்சு குளிர வச்சோன்னா ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட கஷ்டம் எல்லாமே வந்து இந்த கல்கண்டு வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, நல்லா இருக்கே அப்படின்ட்டு நான் வந்து இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நவதானியம் போட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து ஒரு 1 வீக் ஒரு டைம் எடுத்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு புதுசாக வந்து போட்டுக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து இந்த 2 விஷயத்தை வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் ஷேர் பண்ணினேன். எப்படியோ ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பண்ணி முடிச்சிட்டேங்க. ஒரே ஒரு நாள் தான் வந்து ப்ராக்டிஸ் இருந்துச்சு எங்களுக்காக. அவங்க எல்லாருமே வந்து அந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ கைண்டாக வந்து பேசிட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. நானும் வந்து அவங்க கூட மிங்கிளாகிறது ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகிட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. நானும் எப்படின்னாங்க, எனக்கு வந்து கம்பெனிக்கு யாராவது கிடச்சிட்டாங்க அப்படின்னா ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன். நானும் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்கூடையுமே வந்து மிங்கிள் ஆயிடுவேங்க. அதனால ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம், அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோங்க. டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து போய் ஒரு தடவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கீழே போய் ஆடி பார்த்துட்டு வந்தேங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து புதுசாக தான் கட்டிகிட்ருக்காங்க. அதனால் நிறைய ஃபேமிலிஸ் வந்து இன்னும் வரலைங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால கீழே போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம். கீழே ஆடி வீடியோ எடுத்துகிட்டு வந்து அதை வந்து டிவியில் போட்டு பார்த்து எப்படியெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம், எப்படி ஆடுறோன்னெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கற்றுக்கிட்டனால நாங்கள் மட்டும் ஆடி காட்டிகிட்டு இருந்தோம் அவங்களுக்கு.
எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. அப்பப்போ டீ வந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து அந்த சிஸ்டர் வந்து கட் பண்ணி குடுத்தாங்க. அதெல்லாமே சாப்பிட்டுட்டு சாப்பிடவெல்லாம் தோணலைங்க. நல்லா கற்றுக்கணும், நல்லா டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து ஃபங்க்ஷனில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஃபுல்லாக தீவிரமாக வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். லஞ்ச் யாருமே சாப்பிட்லைங்க. லஞ்ச் சாப்பிட்ற டயத்தவே வந்து மீறி போயிருச்சு. டைமே பார்க்கல சொல்லப்போனாங்க. அந்தளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்கூலில் போய் ஒரு தடவை டான்ஸ் ஆடி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஸ்டேஜும் பார்த்துட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும் இல்லைங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஐடியா பண்ணி ஸ்கூல்லேயும் வந்து போய் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப பசிச்சுதுங்க. வந்தோடனே நானும் அண்ணியும் வந்து சாப்பிட்டாச்சு. இது வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேங்க பொங்கல் ஃபங்க்ஷன் அப்போ தான். வியாழக்கிழமை நைட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் வந்து நடந்ததுங்க. நைட்டு சனாசாரம் நல்லா தான் இருந்தாங்க. நைட்டு 10 மணிக்கு வந்துங்க 2 பேத்துக்குமே ஃபீவர் வந்துருச்சு சடனாக. வெள்ளிக்கிழமை டான்ஸ் ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. எனக்கு வந்து மைண்டே இல்லை. இங்கே யாருக்குமே வந்து எல்லாருமே அப்செட் ஆன மாதிரி ஆகிட்டோம். ஏன்னா குழந்தைங்க வந்து நல்லா இருந்தாங்க. திடீர்னு ஏன் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஃபீவர் வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் டான்ஸ் எப்படி ஆடுறது அந்த மாதிரியே தான் இருந்ததுங்க. அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் தான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போய் டான்ஸ் ஆடிட்டு வந்துரு, கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி என்னை வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. டான்ஸ் டயத்துக்கு தான் கரெக்டாக நான் போனேன். அது வரைக்கும் நான் வீட்டில் தான் இருந்தேங்க. அண்ணி வந்து ஃபஸ்ட்டே போயிட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக நல்லாவே வந்து ரொம்பவே நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விடவே வந்து நல்லா ஆடிட்டோம். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா எல்லாருமே வந்து குழந்தை இருக்கிறவங்க, ஒரு சிலவங்களுக்கு எல்லாமே வந்து பெரிய பெரிய குழந்தை இருக்குதுங்க. அதை எல்லாமே தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சி ஆடினது தாங்க. அது வந்து ஒரு ஜாலிக்காக சந்தோஷத்துக்காக ஆடினது தான். அது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக ஆடி முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஸ்கூலில் பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. சனாசாரெல்லாம் வந்து ஸ்கூலுக்கே வர வேண்டாம், கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் திரும்ப ஐடியா எப்படி மாறிடுச்சுன்னா, ஸ்கூலுக்கு வந்துட்டு இங்கேருந்து அப்படியே வந்து பொள்ளாச்சி கிளம்பிடலாம் அந்த மாதிரி தான் வந்து ஐடியா இருந்ததுங்க. எங்களுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு சனாசாரை நல்லா இருந்தாங்க அப்படின்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 2 பேருமே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டல்லாக தான் இருந்தாங்க. இல்லைனா நல்லா இருந்தாங்க அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் ஓடி நல்லா ஜாலியாக ரசிச்செல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் அப்படியே இருந்தாங்க. ஆனால் டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த டயர்ட்லேயுமே வந்து 2 பேர்த்துக்கும் ஆடணும் ஆடணும் அப்படின்ட்டுங்க ஸ்டேஜில் போய் நான் ஆடிட்டு வந்ததை பார்த்துட்டு அவங்களும் ஆடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்ட்டு மேலே அப்படியே ஓரத்தில் ஏற்றி விட்டேங்க. அது வந்து ஏதோ கொஞ்சம் குதிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் போதும் ரொம்ப டயர்டாயிருவாங்க அப்படின்ட்டு நாங்களே வந்து பாப்பாங்களை வந்து தூக்கிக்கிட்டோம். நாங்கள் டான்ஸ் ஆடினதுக்காக வந்துங்க எங்களுக்கு மெமரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. 2 பாத்திரம் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பி தான். இது வந்து எப்போவுமே மறக்க முடியாத ஒரு விஷயந்தாங்க. அதில் வந்து இந்த கிஃப்ட்டும் கொடுத்துருக்கறனால அதை வந்து ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் எல்லாமே வரும்போது பேசிட்டு வந்தோம். போகிற வழியில் வந்து கொஞ்சம் உடம்பெல்லாம் திருச்சி வந்து கொஞ்சம் ஹீட்டு தாங்க. அதனால் நம்ம பொள்ளாச்சி மாதிரி இல்லை. அதனால் போகிற வழியிலே வந்து இளநீயெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு தான் வந்து கிளம்புனோம். எனக்குமே வந்து ஃபேஸே இருக்காதுங்க. கொஞ்சம் டல்லாக டயர்டாக இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வழியிலேயே லஞ்சும் முடிச்சுட்டு பொள்ளாச்சி வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.